ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்எஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்கோரிதம் அண்ட் ஃப்ளோசார்ட். இதில் இந்த அல்கோரிதம் அப்படின்றது லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்ததில் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் வீடியோவில் தேர்ட் ஸ்டெப்பாக பார்த்துருப்போம். அதோட சேர்ந்தது தான் இந்த ஃப்ளோசார்ட். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை பற்றியும் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸு. இதை நம்ம கிளியராக செஞ்சிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் நம்ம எழுதுகிறோமோ இல்லை வேறு யார் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன எழுத போகிறோம், எப்படி எழுத போகிறோம் அப்படின்றது ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு அல்கோரிதம்னா என்னன்னு பார்ப்போம். அல்கோரிதம்க்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் இருக்குது. An algorithm is a set of step-by-step instruction written in simple English to perform a specific task. ஸோ இந்த அல்கோரிதம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமுக்கான டெஃபினேஷனும் இதுவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ ப்ரோக்ராமுக்கான டெஃபினேஷனில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு சொல்லியிருப்போம். அல்கோரிதத்தோட டெஃபினேஷனில் சிம்பிள் இங்கிலீஷ்னு சொல்லியிருப்போம். அதே 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் அதில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு அல்கோரிதம்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனால் குறிப்பிடப்பட்டிருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கணும். சிம்பிள் இங்கிலீஷ்னு சொல்லும்போது யார் படித்தாலும் அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அது சிம்பிள் இங்கிலீஷ். மூணாவது பாயிண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்கணும். இதுதான் அல்கோரிதம். அடுத்து ஃப்ளோசார்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃப்ளோசார்ட் அப்படின்றது பார்த்தோம்னா இது அல்கோரிதத்தை அப்படியே ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக சொல்கிறது தான் ஃப்ளோசார்ட். எப்பயுமே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கான்செப்டை எழுத்தில் படித்து புரிஞ்சிக்கிறத விட ஒரு படமாக பார்த்து புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுதான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அல்கோரிதம்ன்றது டெக்ஸ்ட்டில் இருக்கும், ஃப்ளோசார்ட் அப்படின்றது சிம்பிள்ஸ்னால் அதே அல்கோரிதத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் சிம்பிள்ஸை வந்துட்டு உபயோகப்படுத்தியிருப்பாங்க. என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட், ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதையும் முடிகிறதையும் சொல்கிறதுக்கு இந்த எலிப்டிக்கல் சிம்பிள் ஸ்டார்ட் சிம்பிள் அப்படின்றத சொல்லுவோம். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிம்பிள் இதை பயன்படுத்துவோம். அடுத்து ப்ரோக்ராமுக்கு இன்புட்டையும் அவுட்புட்டையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த பேரலோகிராம் சிம்பிளை உபயோகப்படுத்துவோம். ப்ரோக்ராமில் நடக்க போகிற கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் கணக்கீடு செய்கிறத வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை வச்சு நம்ம குறிப்பிடுவோம். அடுத்து டெசிஷன். ஸோ இந்த டெசிஷன்ஸை நம்ம காட்டுறதுக்கு டயமண்ட் சிம்பிளை பயன்படுத்துவோம். அடுத்து லூப்ஸ். ஸோ லூப்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதுக்காக பயன்படுத்துகிறது லூப்ஸு. அதுலேயும் குறிப்பாக ஃபார் லூப்பை வந்துட்டு இந்த சிம்பிளை வச்சு பயன்படுத்தும். ஸோ ரெக்டாங்கிள்லேயே ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் வச்ச மாதிரி இருக்கிற இந்த சிம்பிளை உபயோகப்படுத்துவோம். அடுத்து சப் ப்ராசஸ். இது மெயின் ப்ரோக்ராமிலிருந்து தனியாக ஒரு சின்ன கோடை எழுதியிருக்கோம் அப்படின்னா அதை சப் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சப் ப்ராசஸ்க்கான சிம்பிள் இந்த சிம்பிள். அடுத்து ப்ரோக்ராம் ஃப்ளோ டைரக்ஷன். ஸோ ப்ரோக்ராம் எந்த ஸ்டெப்புக்கு அடுத்து எந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகுது, எந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத சொல்கிறதுக்கு இந்த ஃப்ளோ டைரக்ஷன் பயன்படுத்துவோம். இதில் 4 டைரக்ஷனை குறிப்பிடுவோம். கடைசியாக கனெக்டர். ஸோ மல்டிபிள் பாத், ப்ரோக்ராம்லேருந்து மல்டிபிள் பாத்ஸ் வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டர் சிம்பிளை பயன்படுத்துவோம். ஸோ இந்த சிம்பிள்ஸை பயன்படுத்தி தான் நம்ம எழுத போகிற அல்கோரிதத்தை பிக்சர் ஃபார்மில் நம்ம உருவாக்குவோம். இதுதான் அல்கோரிதம்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட்ஸ். இதுக்கு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். முதல் எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு சின்ன அல்கோரிதம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அல்கோரிதத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயரோட ஏரியாவையும் சர்க்கம்ஃபரன்ஸையும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும் ப்ரோக்ராமை, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு.
ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம இன்புட் வாங்கணும். ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படின்னா இன்புட் யூசர்ட்டேருந்து வாங்கணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கால்குலேஷன் பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்கொயரோட ஏரியாவையும் சர்க்கம்ஃபரன்ஸையும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸ்கொயரோட சைடு வேல்யூ நமக்கு இன்புட்டாக வாங்கணும். அதை நம்ம ஏன்னு வச்சுப்போம். கெட் ஏ வேல்யூ. இப்போ வேல்யூ வாங்கியாச்சு. வாங்கின வேல்யூவை வச்சு ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலாவை உபயோகிக்க போகிறோம். கால்குலேட் ஏரியா as ஸ்கொயரோட ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அப்போ ஏ இன்ட்டு ஏ. அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸை கால்குலேட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா 4a 4 இன்ட்டு ஏ. ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன்ஸை முடிச்சாச்சு. கால்குலேஷன்ஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம செஞ்ச கால்குலேஷனோட ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணி ஆகணும். டிஸ்பிளே ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ எப்பயுமே அல்கோரிதம் எழுதும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்டார்ட்டாக இருக்கணும், லாஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்டாப்பாக இருக்கணும். நடுவில் வேல்யூ வாங்குவோம், வாங்குகிற வேல்யூவை கால்குலேட் பண்ணுவோம், கால்குலேட் பண்ணதை அதுக்கப்புறமா டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஃப்ளோ சார்ட்டை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ஸ்டார்ட் வச்சாச்சு. அதே மாதிரி வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு பேரலோகிராம் சிம்பிள். ஸோ பேரலோகிராம் வச்சாச்சு. வச்சுட்டு நமக்கு இங்கே என்ன வேல்யூ வாங்க போகிறோன்னா ஏன்ற வேல்யூவை வாங்க போகிறோம். ஸோ அதை குறிப்பிட்டாச்சு. அடுத்து கால்குலேஷன். ஸோ ஃப்ளோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக அல்கோரிதத்தில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம சின்ன சிம்பிள் டெக்ஸ்ட்டாக கூட கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஏரியா ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்றதுக்கு கொடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கால்குலேஷன் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு. அதுக்கு சிஏஆர்சி ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏ. அடுத்து இப்போ டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ டிஸ்பிளேக்கான சிம்பிள் எடுத்துக்கிறோம். டிஸ்பிளே ரெண்டு வேல்யூவை டிஸ்பிளே பண்ண போகிறோம். டிஸ்பிளே ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இப்போ இன்புட் வாங்கியாச்சு, ப்ராசஸ் பண்ணியாச்சு, அவுட்புட் டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போ ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணணும். ப்ரோக்ராமையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃப்ளோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன்ஸ் வந்துட்டு ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் தான் ப்ரோக்ராம் எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்தும். ஸோ இப்போ அந்த ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் போட்டுருவோம். ஸோ ஸ்டார்ட்லேருந்து கெட்டுக்கு வருது, கெட்லேருந்து ஏரியாவுக்கு வருது, ஏரியா கால்குலேட் பண்ணுற ஸ்டெப்புக்கு வருது, ஏரியா கால்குலேட் பண்ணுற ஸ்டெப்லேருந்து அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுற ஸ்டெப்புக்கு வருது, அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுற ஸ்டெப்லேருந்து டிஸ்பிளே பண்ணுற ஸ்டெப்புக்கு வருது, அடுத்து டிஸ்பிளே ஸ்டெப்லேருந்து ஸ்டாப்புக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஃப்ளோ சார்ட். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். 3 நம்பர் இன்புட் வாங்க போகிறோம். வாங்கிட்டு வாங்கின 3 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படின்றத நம்ம யூசருக்கு டிஸ்பிளே பண்ண போகிறோம்.
இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். இஃப் அப்படின்ற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அதை தான் அல்கோரித்லையும் நம்ம எழுதுவோம். ஸோ மொதல் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா யூசர்ட்டேருந்து 3 வேல்யூ வாங்க போகிறோம். ஏன்னா லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் போது A, B, C அப்படின்ற 3 வேல்யூவை வாங்குவோம். வாங்கிட்டு அதுக்கடுத்து செக் பண்ணுவோம். செக் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா செக் இஃப் ஃபஸ்ட்டு A வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை B வேல்யூவோடையும் C வேல்யூவோடையும் செக் பண்ணி பார்ப்போம். A வந்து Bயை விட பெருசாக இருக்கா, அதே மாதிரி A Cயை விட பெருசாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு, அதாவது A வந்துட்டு Bயை விட பெருசாக இருக்குது, A Cயை விடவும் பெருசாக இருக்குது அப்படின்னா A இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணிவிடுவோம். அப்படி இல்லை, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா அடுத்த கண்டிஷனை செக் பண்ணுவோம். B Cயை விட பெருசாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் A Bயை விட பெருசாக இல்லை, A Cயை விட பெருசாக இல்லை. அப்போ A பெரிய நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் மீதி இருக்க நம்பரு Bயும் Cயும் தான். அதை தான் அடுத்த எல்ஸில் செக் பண்ணி பார்ப்போம், இஃப்பில். ஸோ ரெண்டாவது இருக்க இஃப் கண்டிஷனில் B Cயை விட பெருசாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அப்படி B Cயை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா B இஸ் லார்ஜஸ்ட்னு டிஸ்பிளே பண்ணுவோம். அப்படி இல்லை எல்ஸ் அப்படின்னா C இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணிவிடுவோம். இதுக்கான ஃப்ளோ சார்ட் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஸ்டார்ட், ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ரெண்டாவது ஸ்டெப்பு கெட் வேல்யூ. நம்ம 3 இன்புட் வாங்க போகிறோம், A, B, C. அடுத்து கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷன் செக் பண்ண போகிறதுக்கு டயமண்ட் சிம்பிளை உபயோகப்படுத்துவோம். ஸோ டயமண்ட் சிம்பிளில் இஃப் A greater than B and A greater than C, இந்த கண்டிஷன் தான் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ A வந்து Bயை விட பெருசாக இருக்கா, அதே மாதிரி A Cயை விடவும் பெருசாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். இதில் 2 பாத் வரும், ஒன்று ட்ரூ பாத்து, இன்னொன்று ஃபால்ஸ் பாத்து. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா A இஸ் லார்ஜஸ்ட்னு டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ அதுக்கு அவுட்புட் டிஸ்பிளே சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டிஸ்பிளே சிம்பிளில் போய்ட்டு A இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்றத டைப் பண்ணிடுறோம். அடுத்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம திரும்ப பியும் சியும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு இஃப் கண்டிஷன் கொண்டு வந்து வச்சுக்கிறோம். ஸோ இதில் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா பி சியை விட பெருசாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். இங்கே செக் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா பி இஸ் லார்ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறோம், தப்பாக இருந்துச்சு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சி இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே 2 டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று B இஸ் லார்ஜஸ்ட், இன்னொன்று C இஸ் லார்ஜஸ்ட். இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து சேரணும் ஸ்டாப்பிங்க்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கனெக்டரை பயன்படுத்திக்கிட்டு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஃப்ளோ டைரெக்ஷன்ஸ் கொடுக்கணும். கரெக்டான ஃப்ளோ டைரெக்ஷன்ஸ் இருந்தால் தான் ஈஸியாக புரியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேருந்து இன்புட் வாங்குறது வரும். இன்புட் வாங்கினதுலேருந்து எந்த நம்பர் பெருசாக இருக்குது, ஏவை வச்சுட்டு பியை விட சியை விடவும் பெருசாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறோம். அப்படி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுறோம். இது கூட நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுப்போம். அடுத்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இந்த அடுத்த இஃப் கண்டிஷனில் வந்துட்டு பியும் சியையும் செக் பண்ணி பார்க்குறோம். பி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா
B is largest டிஸ்ப்ளே பண்ணிடுறோம். C பெருசாக இருந்துச்சுன்னா C is largestன்னு டிஸ்ப்ளே பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டாப்புக்கு போகணும். ஸோ இப்போ அந்த கனெக்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா கனெக்ஷனையும் கனெக்டரில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறோம். இதுமாரி கொண்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கனெக்டர்லேருந்து ஃபைனலாக ஸ்டாப். ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராக டயக்ராம் புரியும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இதில் ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் மார்க் பண்ணிவிடுவோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா A is largest. ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணணும். அடுத்த கண்டிஷன் செக் பண்ணுறதுல ட்ரூவாக இருந்துச்சுன்னா B is largest. ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா C is largest. ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு நம்ம 3 வேல்யூ கொடுக்கறது ஏக்கு 10, பிக்கு 5, சிக்கு 12ன்னு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கண்டிஷன் படி நம்ம ஏவோட வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை பியோடையும் சியோடையும் கம்பேர் பண்ணுறோம். A greater than B அண்டு A greater than C. அதுதான் இங்கே நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம செக் பண்ண போகிறது 10 greater than 5 அண்ட் 10 greater than 12. இந்த கண்டிஷனில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது. அப்போ ட்ரூ பார்ட்டுக்கு வராது, ஃபால்ஸ் பார்ட்டுக்கு தான் வரும். ஃபால்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா பியையும் சியையும் கம்பேர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஏ வந்து பெருசு இல்லைன்றது முடிவு பண்ணதுனால பியும் சியும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ பியோட வேல்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா பியோட வேல்யூ 5 greater than 12 அப்படின்ற கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் பார்த்தோன்னா ஃபால்ஸ், ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். அதனால் நமக்கு ஃபைனலாக டிஸ்பிளே ஆக போகிறது C is largest அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் அல்கோரிதமில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.